இன்னைக்கு பிக் பாஸோட டே 74 ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கு ஏற்பட்ட பஞ்சாயத்து தான் பார்க்க போறோம். அவரே மனுஷனே என்னைக்கா ஒரு நாள் தான் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து முட்டுக்கட்ட போற மாதிரி இருக்கு. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, ரஞ்சித் வந்து அந்த கோட்டை கட்டியிருந்தாங்களா, அதை வந்து மறைச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா யார் யாரானு தப்பானா அந்த மாதிரி ஹாலில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஜாக்லின் சொன்னாங்க, நீங்க ஆலையில இடத்துல வந்து மறைச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படி மாதிரி சொல்றாங்க. இதே வார்த்தையை வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க இது பண்ணா அது பண்ணா சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு கேம் தான், அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இல்லை சொல்றீங்க சொல்லி அவர் வந்து டிஃபென்ஸ் பண்றாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து இந்த சீசன்ல ஒழுங்கா விளையாடலதான், அதுக்காக வந்து ஒருத்தவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பான விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது. இதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சும்மா இருப்பாங்களா, யாரோ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸே வந்து ரெண்டா அழுது புரண்டு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து எங்கெங்க யாரும் ஸ்கோர் பண்ணா பிரச்சனை பண்ணுமோ அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு கொஞ்சம் 3 to 4 வீக்ஸா நல்லா விளாண்டாங்க. இந்த வாரம் வந்து ஜாக்லின் கொஞ்சம் எல்லாம் அந்த கோவா கேங்ல இருந்து பிரிஞ்சனால இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சுயமுகம் தெரிய வருதோ அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தான் விளாடுறாங்க, ஆனா சில விஷயங்களை வந்து தேவையில்லாத டாபிக்ல வந்து கொடுத்துட்டு பிரச்சனை பண்றாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய மட்டம் தட்டி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் நினைக்கிறேன். எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லலாம். இந்த விஷயத்துல வந்து ஜாக்லின் சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க கேம் விளாட்ல அப்படின்னு சொல்றது வேற, உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை, உங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து சின்ன பையனா இருந்தாலும் நம்மளுடைய பெரியவங்க இருந்தாலும் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இந்த விஷயத்துல வந்து மற்ற விஷயத்துல ரஞ்சித் எப்படி விளையாண்டாலும் சரி, இந்த விஷயத்துல கண்டிப்பா அவர் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்லின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரோமோல வேற வந்திருக்காரு, பார்ப்போம் எப்படி எப்படி இந்த வாரம் போயிடுவாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ.